இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்துருச்சுன்னா இந்த படம் எத்தனை நாளில் 100 கோடி கிராஸ் ஆச்சு, இந்த ஹீரோக்கு எத்தனை 100 கோடி படம் இருக்குது தெரியுமா, எங்கள் தலைவருக்கு எத்தனை 100 கோடி படம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஃபைட்ஸில் இருந்து ஒரு 100 கோடி வசூல் அப்படிங்கிறது ஒரு கௌரவமான விஷயமா மாறிடுச்சு. இந்த மாதிரி சில நடிகர்கள்லாம் நடித்தாலே 100 கோடி வருமானம் எடுக்கிறது, 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கிறது ஒரு கட்டாயமாகிடுச்சு. ஸோ அப்படி எந்தெந்த நடிகர்கள் எத்தனை 100 கோடி வசூல் அப்படிங்கிறத நம்பர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் பட்டான் படத்தோட டே 8 கலெக்ஷன், அப்புறம் வாரிசு, துணிவு இந்த படங்களோட கலெக்ஷன், அப்புறம் கிராந்தி படத்தோட வசூல் இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஒரு பழைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்ப்போம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டு இருந்தது எஸ்டிஆர் அவர்களோட மன்மதன். ஸோ மன்மதன் எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். வாரிசு படத்தோட 22nd டே கலெக்ஷன் 22வது நாள் வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1,10,00,000, ஓவர்சீஸில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 1,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வாரிசு படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 138,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 88 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 296 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம். ஸோ 300 கோடியை வந்து ரீச் பண்ண போகுது. இன்னொரு 2 நாள் 3 நாளில் இந்த சாட்டர்டே வந்துட்டா கூட வந்து ரீச் பண்ணிடும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 220 கோடி. ஸோ அதுக்கடுத்ததாக துணிவு படத்தோட 22வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம். துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 122 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 60 கோடியே 20 லட்சம். வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 209 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி. ஸோ இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் தான். கிராந்தி படத்தோட டே 7 கலெக்ஷன் கர்நாடகாவில் 1 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 25 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கர்நாடகாவில் டோட்டலாக 41 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 45 கோடியே 75 லட்சம். இந்த படத்துக்கு 100 கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சு. முதல் நாளே 50 கோடி வசூல் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு இது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் இதுவரையுமே 50 கோடி வந்து கலெக்ஷன் எடுக்கலை. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கேயோ சொல்கிறது, ட்விட்டரில் பார்க்குறது இதெல்லாம் நம்ம நம்பராகவே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிறது சில சோர்ஸ்லேருந்து கிடைக்கிது. அப்படிப்பட்ட சோர்ஸ்லேருந்து வர்றது மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது. ஸோ சில ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க, இல்லை ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க. அது எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துருக்கிறதுல அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பட்டான் படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 30 லட்சம், தெலுங்கில் 45 லட்சம், ஹிந்தியில் 19 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 20 கோடியே 70 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் 13 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க நேற்று மட்டும். வேர்ல்டு வைடு 33 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே நல்ல வசூல் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ சாட்டர்டே சண்டே மறுபடியும் இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது. ஸோ 1000 கோடி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஸோ பட்டான் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடியே 85 லட்சம், தெலுங்கில் வந்து 7 கோடியே 90 லட்சம், ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா 404 கோடியே 95 லட்சம், இந்தியா முழுக்க 417 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸில் 247 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 665 கோடியே 25 லட்சங்க இந்த படத்தோட வசூல். ஸோ இப்போ ஒரு 2 நாளில் இந்த படம் 700 கோடி கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சாட்டர்டே சண்டே அந்த 2 நாள்லேயே ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் எடுக்கும். ஸோ 800 கோடி கண்டிப்பாக இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. இப்போது இந்த வீடியோவில் நான் பட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் பட்டான்னு சொல்கிறான், நேற்றெல்லாம் பதான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பத்தான்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த டைட்டில்லையே நிறையா சிக்கல், நிறையா இது சம்மந்தமாகவே நம்மளுக்கு டெய்லி ஒரு 7-8 கமெண்ட் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு நண்பர் ரொம்ப இந்த சினிமாவை பற்றி, இந்த ஹிந்தியை பற்றி, அதாவது ஹிந்தியை நல்லா பேசக்கூடிய ஒரு நண்பர், அதை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அவர்கிட்ட ப்ரோ என்ன ப்ரோ இது பத்தானுங்கிறாங்க, சில பேர் பதானுங்கிறானுங்க, சில பேர் பட்டானுங்கிறானுங்க, என்ன தான் ப்ரோ இது பட்டாணின்னு சொல்லிடுவா ப்ரோ, எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும், எடுத்து சாப்பிட்ருவா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, இது வந்து நீங்கள் PAT அது தனியாக படிக்கணுமா, HAN அதை தனியாக படிக்கணுமா, பட்டானா இது பட்டான், அதான் பட்ஹான், அதாவது இதுதான் அந்த நம்ம சரத்குமார் வடிவேல் காமெடி தங்கப்ப தக்கம் அந்த மாதிரி இருக்குது.
தங்க பதக்கம். எப்படி முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா? இப்போ வந்துச்சு அந்த காமெடி மாதிரி தான், பிரித்து படிக்கக்கூடாது சேர்த்து படிக்கணும் அப்படின்னு அந்த காமெடியில் வரும். இதில் கொஞ்சம் வித்தியாசம், சேர்த்து படிக்கக்கூடாது பிரித்து படிக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ போஸ்டர் ஒட்டின வேணால் முட்டாளான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைடா அப்படி தான்டா படிக்கணுங்கிறாங்க. பட்டான், சரி பட்டான். இப்போ இது நம்ம சொல்ல வரலன்னு வேற உனக்கு வந்து டங் ட்விஸ்டர் ஏதாவது கொடுத்து உடனே வந்து நாக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தெரியுங்க, இந்த விவரம் பத்தாம தான் நான் பத்தானு அது இதுன்னு எதுவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பட்டான்னு கரெக்டாக சொல்லுவேன். டங் ட்விஸ்டர் வைக்கிறாங்களா எனக்கு, அதெல்லாம் நல்லாவே நாங்கள் பேசுவோம். அது என்ன வழக்கமாக நம்ம இன்னும் பேசுவோமே, ஓடுற நரி இல்லை ஒரு நரி கிழ நரி முடி இல்லை ஒரு முடி நர முடி, அதெல்லாம் நம்ம வேகமாக நிறைய டங் ட்விஸ்டர்லாம் பேசி தான் பழக்கம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இதில் சறுக்கிருச்சே, என்னத்தை சொல்கிறது. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல மன்மதன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ மன்மதன் 2004ஆம் ஆண்டு வந்து இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 14 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி 50 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடி 25 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம். ஓவர்சீஸில் 75 லட்சம். இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது 18 கோடியே 80 லட்சங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. ஸோ எஸ்டிஆர் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த படத்தில் யுவன பக்கம் கலக்கியிருப்பார். இந்த படம் உண்மையிலே வேறு லெவல் சூப்பர் டூப்பராக இருக்கும். இப்போ கூட உட்காந்தா கேடிவிலையோ சன் டிவிலையோ போட்டாங்கன்னா அப்படியே நம்ம உட்காந்துடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஜோதிகா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் அங்கங்கே கவுண்டமணி காமெடி அதுவும் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம், சந்தான காமெடி. ஸோ இந்த படமே ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் மூவின்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவல் சம்பவம் தான் இது. அதுவும் 2004லேயே 18 கோடி வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர் அவர்கள். உண்மையிலே அந்த டைமில் பயங்கர பீக்கில் இருந்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஒவ்வொரு நடிகர்களுக்குமே வந்து 100 கோடி வசூல் எத்தனை திரைப்படம் இருக்குன்னு. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தாங்க நம்பர் 1 இருக்கார். ஸோ எத்தனை படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 திரைப்படங்கள் 100 கோடி வசூல் எடுத்திருக்காரு. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி இதில் 1, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட்டு, வாரிசு. ஸோ மொத்தம் 10 படம். என்னடா இது புலி பைரவாலாம் சேர்க்குறேன்னா அதெல்லாம் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. படம் நஷ்டம்தான், ஆனால் 100 கோடி தானே நம்ம கணக்கு சேர்க்கணும். நஷ்டமான திரைப்படங்கள்லாம் சேர்க்கணும்னா எல்லா நடிகர்களுக்கும் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 படம் 3 படம் தான் வரும். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 9 திரைப்படம். சிவாஜி, ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாலே 100 கோடி வசூல் எடுத்தவர். இந்தியன் சினிமாலே 150 கோடி மேலே வசூல் எடுத்த ஒரே ஃபஸ்ட்டு திரைப்படம், அதுவும் தமிழ் திரைப்படமாக இருந்திருக்கு. சிவாஜி ஃபஸ்ட்டு படம். 2வது வந்து எந்திரன், 3வது லிங்கா, 4வது கபாலி, 5வது காலா, 6வது 2.0, 7வது பேட்டை, தர்பார், அண்ணாத்தை. ஸோ மொத்தம் 9 திரைப்படங்கள். இதில் ஃப்ளாப்பான திரைப்படமும் இருக்குது. ஆனால் 100 கோடி அந்த கலெக்ஷனை அதை போய் ரீச் பண்ணது தான் நம்ம கணக்கு சேர்க்குறோம். ஸோ தல அஜித் அவர்களுக்கு 8 திரைப்படம். ஆரம்பம், வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு. ஸோ இவருக்கு வந்து 8 திரைப்படம். இதுலேயுமே சில ஃப்ளாப்பான திரைப்படங்கள் இருக்குது. சூர்யாவுக்கு 5 திரைப்படங்கள். 7ஆம் அறிவு, சிங்கம் 2, அப்புறம் 24, சிங்கம் 3, அப்புறம் எதற்கும் துணிந்தவன். இவர் வந்து 5 திரைப்படங்கள் வச்சுருக்காரு 100 கோடியில். அப்புறம் தனுஷ் 4 திரைப்படம். 4ஆ? அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த தனுஷ்க்கு நான் 4வது அந்த 4 படத்தை வந்து கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட்டு 4ன்னு 4ஆ, அசூரன் 1, இன்னொன்று இந்த படம் திருச்சிற்றம்பலம், இன்னும் 2 என்னவா இருக்கும் அப்படின்னு நானே யோசிச்சுருந்தேன். ஸோ அதை நீங்களும் யோசிங்க. அதுக்கடுத்த உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தசாவதாரம், விஸ்வரூபம், விக்ரம். ஸோ இந்த 3 திரைப்படமும் வந்து 100 கோடிக்கு மேலே பெரிய, அதுவும் இந்த 3 படமுமே வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்ததான் விக்ரமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சியான் விக்ரமுக்கு 2 திரைப்படம், ஐ 1, இருமுகன் 1. ஸோ அதுக்கடுத்ததான் சிவகார்த்திகேயனுக்கு 2 படம், டாக்டர் டானு. ஸோ ராகவா லாரன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 திரைப்படம், காஞ்சனா 2 அண்டு காஞ்சனா 3. ஸோ 2 திரைப்படங்கள் இருக்குது. அப்புறம் கார்த்திக்கு 2 திரைப்படம், கைதி, அப்புறம் சர்தார். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதில் கைதி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1, மாநாடு. ஸோ மாநாடு 100 கோடிக்கு மேலே வசூல் எடுத்த திரைப்படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே ஒரு படம். ஸோ லவ் டுடே வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன். அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மீதி பேர் எல்லாருமே பெரிய பெரிய ஜம்பவான்கள். இதில் ஒருத்தர் மட்டும் புது, அப்போ தான் ஒரு ஹீரோவை இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாரு, அவரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் தனுஷ்க்கு சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அந்த அசுரனும் திருச்சிற்றம்பலமும் 1. 3வது ராஞ்சனா.
அதாவது அம்பிகாபதின்னு தமிழில் வந்ததுல அதுதான். அப்புறம் த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர், இந்த ஹாலிவுட் படம் ஒன்று நடிச்சிருந்தார்ல, அந்த படமே வந்து 100 கோடி தான். ஸோ அதில் அவர் தான் ஹீரோ, அதனால தான் நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ தனுஷ்க்கு 4 படம். ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு நடிகரோட 100 கோடி படத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அது இதுவரையும் எனக்கு ஞாபகம் வந்த வரையும் நான் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.